இது நான் வீடியோக்காக சொல்லல. கண்டிப்பா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க குக்கிங் ஆயில் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொத்தோட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தோட சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்குமேன்னு கொத்தோட சேர்த்துருக்கேன். நீங்க எப்படி சேர்த்துப்பீங்களோ நார்மலா அந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். சின்ன வெங்காயங்கிறதுனால சீக்கிரமா வெந்து வந்துரும் இல்லையா? இப்ப நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க பெரிய ஸ்பூனா இருந்தா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா, மட்டன், சிக்கனுக்கு மாதிரிலாம் நீங்க நெறைய சேர்த்துறக்கூடாது. இது இறால் தானே சீக்கிரமா வெந்து வந்துரும். ஜஸ்ட் இது ஒரு வாசனைக்காக மட்டும் தான் சேர்க்கிறோம். இப்ப நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம், இப்ப நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் தக்காளிய. இப்ப தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சுலே. இப்ப நான் 3 கத்திரிக்காய் வந்துட்டு நடுவுல கீறி போட்டுருக்கேன். நான் பீஸ் பீஸா போடல. நெறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால, நானும் என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவோம். அதனால நான் 2ஆ கீறி போடல. ஸோ, இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா? அது 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் கூடவே. இப்ப நல்லா 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முருங்கக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்க வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்க சாப்பிடுறத பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு. நான் 1 தான் சேர்த்துருக்கேன். தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ இறால சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறால சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், இறால் இது எல்லாத்துலயுமே அந்த மசாலா இறங்கும். நல்லா 5 நிமிஷத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு வந்துட்டு நான் 1/2 கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் முஸ்லீம் சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இறால் குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் வந்துட்டு புளி மட்டும் தானே ஊத்தி செய்வீங்க. ஒரு தடவை தேங்காய் பால் ஊத்தி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அரைச்சுலாம் ஊத்திறக்கூடாது. தேங்காய் பால் தான் எடுத்து சேர்க்கணும். ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அரைச்சு ஊத்துனா பிடிக்காது. அந்த அது அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. திப்பு திப்பா இருக்கும். பாலே எடுத்து ஊத்துங்க. இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன். 2 பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கிட்டு, இப்போ 1 கப்பு திக்கான தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணிலாம் சேர்த்துறக்கூடாது. திக்கான தேங்காய் பால் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னுமே குழம்பு நல்லா வத்தி வரும். எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு போதும் அப்படிங்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டா எங்க வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். இறால் குழம்பு, ஒயிட் ரைஸு, பீன்ஸ் பொரியல், அப்புறம் முட்டை, மாம்பழம் தான். நானும் என் ஹஸ்பண்ட் நல்லா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்ருந்தோம். கடைசியில பார்த்தா மழை வந்துருச்சு. ட்ரெஸ் காய்ஞ்சிச்சா, நனைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.